கருவியல் தொடர்பான அதிசய சிற்பங்கள். அதாவது தாயுடைய கருவறையில குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குமோ அதை 800 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில்ல சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த கோவிலுக்கும் மகாபாரதத்திற்கும் இருக்கிற தொடர்பை விரிவா பார்க்க போறோம். கடைசியா அடுத்ததா என்ன கோவிலை பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். திருப்பூருக்கு பக்கத்துல இருக்கிற குண்டடத்துல அமைந்திருக்கிற ஸ்ரீ கால பைரவ கொங்கு வடுகநாத சுவாமி திருக்கோவில். பார்ட் 1 வீடியோவை இப்ப வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. அதுல கால பைரவருடைய முழு தகவல்களையும் சொல்லியிருக்கேன். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கருவியல் அதாவது எம்பிரியாலஜி. தாயுடைய கர்ப்பப்பையில குழந்தை வளர்ச்சி அடையறத இப்ப நவீன காலத்துல ஸ்கேன் டெக்னாலஜி மூலம் பாக்குறோம். ஆனா 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில்ல இந்த கருவளர்ச்சிய பார்க்க முடியும் சிற்பங்களா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இத பாக்குறதோட நம்ம நிறுத்தக்கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும். 800 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு தாயுடைய கர்ப்பப்பையில 9 மாசம் வரைக்கும் குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல் எப்படி தெரிஞ்சது? அப்ப அந்த காலத்துல ஸ்கேன் மாதிரி வேற ஏதாவது டெக்னாலஜி கண்டிப்பா இருந்திருக்கணும். ஆனா அது என்ன டெக்னாலஜி, அந்த விவரம் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. அந்த சிற்பங்களை எடுத்து இப்ப இருக்க ஸ்கேன் டெக்னாலஜியோட நம்ம ஒப்பீடு பண்ணி பார்த்தோம்னா அப்படியே சரியா இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான தகவல். இந்த சிற்பங்கள் எல்லாம் அம்மனுடைய சந்நிதிக்கு வெளியில இருக்க பிரகாரத்துல இருக்கிற தூண்கள்ல வடிச்சு வச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு என்னைக்காச்சும் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த சிற்பங்களை பாருங்க. அந்த காலத்து தமிழர்களுடைய அறிவியலை உணர்த்தக்கூடிய சிற்பங்கள். இந்த கோவில 3ஆம் குலசேகர பாண்டியன் கட்டியிருக்காரு. பிற்கால பாண்டிய மன்னர்கள்ல மிகவும் முக்கியமானவர். கிபி 13ஆம் நூற்றாண்டுல இந்த கோவிலை கட்டியிருக்காரு. வரலாற்றுப்படி அவருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது 40 வருஷத்துக்கு இருந்திருக்குது. சரியா சொல்லணும் அப்படின்னா கிபி 1268 முதல் கிபி 1308 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இப்ப இந்த சிற்பங்களுடைய தொன்மையும் சிறப்பும் இன்னும் நல்லாவே நமக்கு புரியுது இல்லையா? பாண்டவர்கள் அஞ்ஞான வாசத்தை விராட நாட்டுல கழிச்சாங்க. விராட மன்னனுடைய நாடு விராட நாடு. அது இன்னைக்கு இருக்கிற பழனி, திண்டுக்கல், தாராபுரம் இந்த பகுதிகள் அப்படின்னு ஆய்வாளர்கள் முதல்ல சொல்லியிருக்காங்க. அது அப்படித்தானா அப்படிங்கறத பல வீடியோங்கள்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த கோவிலுக்கும் மகாபாரதத்துக்கும் இருக்கிற தொடர்பை பார்த்தரலாம். மகாபாரதத்துல வர பகாசுரன் கதை. அஞ்ஞான வாசத்துல பாண்டவர்கள் இருந்தபோது ஏக சக்கரபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு வராங்க. அங்க ஒருத்தர் வீட்டுல தங்குறாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாண்டவர்கள் கேக்குறாங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு அரக்கன் வாழ்ந்துட்டு வரான். அவனுடைய பேர் பகாசுரன். அவனுக்கு தினமும் நாங்க உணவளிக்கணும். அந்த உணவை கொண்டு போறவரையும் அவன் சாப்பிட்டுருவான். ஒவ்வொரு நாளும் இந்த கிராமத்துல இருக்க ஒரு வீட்டுல இருந்து அவனுக்கு உணவு போகும். அந்த வரிசைப்படி பார்த்தா இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து உணவு அனுப்பணும். அதனால இப்ப எங்க வீட்டுல ஒருத்தரையும் இழக்க வேண்டிய நிலை வந்துருச்சு. அதை நினைச்சுதான் நாங்கெல்லாம் வருத்தமா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டவர்கள்ல ஒருவரான பீமன் முன் வந்து, உங்க வீட்டுல இருந்து யாரும் போக வேண்டாம், உணவெல்லாம் தயார் பண்ணுங்க, நானே போறேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அவங்க ஒத்துக்கிறது இல்ல. ஆனா பீமனுடைய
சொல்ல மறுக்க முடியாம கடைசியில ஒத்துக்கிறாங்க. உணவெல்லாம் தயாராயிடுது, வண்டியில ஏத்திடுறாங்க. வண்டிய பீமன் ஓட்டிட்டு போறாரு. பகாசுரனை பாக்குறாரு. பகாசுரனுக்கு பீமனை பார்த்த உடனே கொஞ்சம் ஆனந்தம் தான். ஏன்னா நல்ல வலுவான ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆனந்தத்துக்கு காரணம். ஆனா பகாசுரன் நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்ல. பகாசுரனை பீமன் வதம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கே விடிவு காலம் வந்துருது. பகாசுரனை அழிச்சதுனால பீமனுக்கு தோஷம் ஏற்படுது. அந்த தோஷம் நீங்கிறதுக்காக பீமன் குண்டடத்துல இருக்கிற விடங்கீஸ்வரரை வணங்கியிருக்காரு அப்படிங்கிற தல வரலாறு இந்த கோவிலுக்கு இருக்குது. இப்ப நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த பகுதியெல்லாம் அந்த காலத்துல விராட நாட்டுக்குள்ள வருது. இது உண்மையா? இதுக்கு முன்னாடியே ஒரு கோவிலை நம்ம பார்த்தோம். வாகீசர் திருக்கோவில் கீரனூர். அதாவது மகாபாரதத்துல வர கீசகன் கட்டின திருக்கோவில். தாராபுரத்துல இருந்து தெற்கு பக்கத்துல தான் கீரனூர் இருக்குது. தாராபுரத்துல இருந்து வடக்கு பக்கத்துல தான் குண்டடம் இருக்குது. இப்ப நம்ம தாராபுரம் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் விராடபுரம். அதாவது விராட மன்னனுடைய தலைநகரம். மகாபாரதத்துல சொல்லப்படுற விராட நாட்டுல இருக்கிற 2 கோவில்களை பத்தி பார்த்துட்டோம். இந்த 2 கோவில்களுடைய தல வரலாறும் மகாபாரதத்துக்கூட இருக்கிற தொடர்பை பறைசாற்றுது. இதே மாதிரி இந்த பகுதியில இன்னும் நிறைய திருக்கோவில்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் வரும் காலங்கள்ல ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.